இட்லி தோசை மாவுலாம் இல்லாத சமயங்கள்ல ரொம்ப குறைவான நேரத்திலே ரொம்பவே சுவையான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இது சராசரியா ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதாவது பட்டர் சேர்க்குறேன். பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா அதற்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா பச்சை தண்ணி, நார்மல் தண்ணி தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் லைட்டாக போகிற அளவுக்கு போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது இப்போ அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 5 முட்டை உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, அடுத்ததாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்போ இதுவும் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு முறை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க. நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு ஒரு சைஸு பால் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக ஒர்க்கிங் ஏரியாவில் மாவு தூவிட்டு எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி விரிப்போம் இல்லையா, அதே மாதிரி விரிச்சிக்கங்க. ஆனால் கொஞ்சம் திக்காக விரிக்காமல் நல்லா எந்த அளவுக்கு உங்களால் நல்ல மெல்லியதாக அந்த மாவு விரிக்க முடியுமோ அந்த மாதிரி நல்ல தின்னாக விரிச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மெலிசாக இருக்கணும். இப்போ இதை ஒரு முறை இப்படி எடுத்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஓரங்களில் நார்மலான பச்சை தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தொட்டு விட்டுக்குங்க. அப்போ தான் ஒட்டும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை இந்த பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே லைட்டாக, ரொம்ப பட்டையாக வச்சிடாதீங்க, லைட்டாக அதை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் லைட்டாக டச் பண்ணாலே போதும். நம்ம ஈரம் தொட்டிருக்குன்றதுனால அழகாக ஒட்டிக்கும். அது ரொம்ப அழுத்தி விடணும் அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக தவா நல்லா ஹீட்டாக இருக்குது. லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. இது அப்படியே மேலே வச்சிட வேண்டியதான். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக வரும், அழகாக சிவந்து வரும், பொறுமையாக சிவந்து வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 முறை இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா நல்ல பலூன் மாதிரி அழகாக உப்பி வரும். சூப்பரான ஒரு சாஃப்டான எக் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டான எக் பரோட்டா இது. ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம், இல்லைனா ஒரு நைட்டு டிஃபனாகவும் செய்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.